அதான் உனக்கு காப்பி எதுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரலாம் கொண்டு வந்தா. குடிசாமி கொஞ்சமா தான் போட்டுக்குது, குடி குடி. சரிங்க அனிமா, ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குடிக்கிறேன் அனிமா. சரி மறக்காம குடிச்சிரு சரியா. ஆமா தம்பி ஃபோன் பண்ணியா? கூப்பிட்டாரு அனிமா. அவரே காலையில் 6 மணிக்கெல்லாம் போய் அங்கே ரீச் ஆயிட்டாங்களாம்மா. சரி ஆஃபீஸ் கிளம்பிட்டு நாங்கள் போயிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னாரு. போயிட்டாங்களாட்டு இருக்குது அனிமா. அப்படியா, போயிட்டாங்களாம்மா? சரி அகிலா குட்டி, ஜூஸ் குடிச்சிட்டு சித்த நேரம் வேணா படுத்து செஞ்சிரு. இதான் மீன் குழம்பு தான் வைக்கிறேன், அடுப்பில் தான் போட்டுக்கிறேன், வெந்துட்டு இருக்குது. மீன் குழம்பு அனிமா? ஆமா அகிலா, காலையிலேயே உங்கள் அண்ணன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதி வறுத்துக்கலான்ட்டு எல்லாம் மசாலா போட்டு வச்சுட்டு குழம்பு வச்சிருக்கிறேன். குழம்பு ஆயிடுச்சு இறக்குறக்கு. மீன் வறுத்து வேணா வச்சிருக்கலாமா, இல்லை சாப்பிட்றப்ப வறுத்துக்கலாமா? அது அப்புறமா சாப்பிட்றப்ப வறுத்துக்கலாம். நீ அதான் மசாலா போட்டு வச்சிருக்கீங்களா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வச்சிருங்க. மீன் குழம்புல சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் வறுக்கிறது வேணா அப்புறம் நைட் கூட வறுத்து சாப்பிட்டுக்கலாம். நீ எதுக்கு ஒரே முட்டை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அதான் குழம்பு தான் வச்சுட்டீங்களா, குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்பவும் பசிக்கல நீமா, சும்மா லைட்டாக சாப்பிட்டாலே போதும். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், டேப்லெட் சாப்பிட்டதில்ல ஒரு மாதிரியா இருக்குதா நீமா? ஆமாம் அப்படிதான் கண்ணு இருக்கும். இந்த நேரத்தில் நல்லா படு தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் தூங்கவே முடியாது. அதை பார்க்கறக்கு அதை பசி ஆத்துறதுக்குமே நேரம் சரியா இருக்கும், அப்புறம் தூக்கமே இருக்காது. நீ அதனால நல்ல டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நல்லா தூங்கி எந்திரிச்சுக்கோணும் சரியா. என்னனிமா இப்படி சொல்றீங்க? இப்பவே எனக்கு பயமா இருக்குது அனிமா. தூங்க முடியாதாப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம்? நீங்களும் அப்படிதான் இருந்தீங்களா அனிமா? பயப்படாத கண்ணே, குழந்தை தூங்குறப்பதான் நம்ம தூங்க முடியும். அது பாரு அடிக்கடி அழுதுட்டே இருக்கும், எல்லாம் பார்க்கணும்ல, அப்ப சரியா தூங்க முடியாதுல்ல. நான் நல்லா பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் இப்பெல்லாம் சொல்லி என்னாக போகுது. இந்த சோனி அழுதுட்டே இருப்பா, வெடி கயிறு கட்டி தொட்டலை ஓட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும். ஐயோ இவங்களெல்லாம் வளர்த்தி ஆளாக்குறக்குள்ள போதும் ஆயிடுச்சு போ எனக்கு. அப்போ போன தூக்கம் தான், இப்போ வரைக்கும் தூக்கமே வரதில்லை நைட்டு நேரத்தில் அதிகமாக. என்னனிமா அப்படி அழுவாங்களா? நீ ஒன்றும் பயப்படாத கண்ணு, என்னை பார்க்குறக்கு அப்பெல்லாம் சரி ஆளுங்க இல்லை, இப்போதான் நான் இருக்கிறேன்ல. அதெல்லாம் எல்லா குழந்தைங்களும் அப்படியே அழுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நமக்கு தூக்கமெல்லாம் கெடதான் செய்யும். நீ ஒன்றும் அதையெல்லாம் நினச்சி இப்போ பயந்துட்டு இருக்காத, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நல்ல சித்த நேரம் படு தெரிஞ்சிரி சரியா. தூக்கம் வரும்போது தூங்கிக்கோ. முடிச்சிட்டு இருக்காதா, ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்காதா சரியா. சரிங்க அனிமா. இந்த மாயா சோனியில் எங்க காலையிலேருந்து சரியாகவே பார்க்கவே இல்லை அவங்கள. சாப்பிட்றப்ப பார்த்தாதா, எங்கே போனாங்க அவளுகளா? அவளுக்கு அவள் ரூமில் தான் இருக்கிறாளுங்க. நீ நாளையிலேருந்து காலேஜுக்கு போயிடுவாளுங்களா, துணிமணிங்கெல்லாம் அங்கங்கே சதறி கிடக்குது, அதான் சத்தம் போட்டு விட்டுட்டு வந்தேன். எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாளை பின்ன தேடிட்டு இருந்தா அவ்வளோதான் போகிற நேரத்தில் அப்படின்னு திட்டி விட்டேன். அதான் பீர்வாலெல்லாம் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கிறாளுங்க. எல்லாம் அவளுக்கு பார்த்து ஒர்சல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பேகுங்க அது இது லொட்டு லொஸ்கெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும்ல. ஒரு மாதம் லீவில் அங்கங்கே இங்கே போட்டு வச்சுட்டாளுங்க. அதான் எல்லாம் தேடி எடுத்து வச்சுட்டு இருக்கிறாளுங்க. நீ நாளையிலேருந்து போகணும்ல காலேஜுக்கு. இவங்க நாளைக்கு போயிட்டு எனக்கு போர் அடிக்குமா நீமா? ஆமாம் உனக்கு போர் அடிக்குது, போர் நீ அவளுகளாட்டவே பேசு. அது சரிதா, 3 ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. அதான் நான் இருக்கிறேன், அப்புறம் என்ன அவனுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பாரு டைமே கிடைக்காது. குழந்தைய பார்க்கறக்கு உனக்கு நேரம் பத்தாது. அப்புறம் எவ்வளோ போர் அடிக்குதா இல்லையான்ட்டு கிடைக்கிற நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா இரு சரியா. போர் அடிக்குதான் போர். அவளுக்கு என்ன போனால் 4 மணிக்கு வந்துடுறாளுங்க, அதுக்கப்புறம் பேச வேண்டியது தானே. சரி அனிமா. சரி அகிலா கண்ணே, நீ ஜூஸ் குடிச்சிட்டு சித்த நேரம் தூங்கி எந்திரி சாமி. நான் குழம்பு வேறு என்னாச்சுன்னு பார்க்குறேன். நீ நல்லா வெந்திருக்கும், ரொம்ப நேரம் விட்டு அப்புறம் கறந்து போயிடும். போய் அடுப்பை இந்த இடத்த இறக்கி வச்சுட்டு சரி அப்போ அப்புறம் வறுத்துக்கலாம்ல, அப்போ இறக்கி வச்சுற குழம்பு மட்டும். சரிங்க அனிமா. சரி வேறு 5 நிமிஷம் இங்கே ஆகி போச்சு. சரி குடிச்சிட்டு டம்ளர் அங்கே வச்சுட்டு சித்த நேரம் படு, நான் அப்புறமா வந்து டம்ளர் எடுத்துக்கிறேன். சரிங்க அனிமா. பரவாயில்ல அனிமா ஜூஸ் எல்லாம் நல்லா தான் போட்டுக்கிறாங்க. கிளம்புறார் வந்துட்டானா இருக்காளா? இந்த ஆள் ஒன்று தாங்காதே நீ. யார் அது? கற்பாகி, அடியே கற்பாகி. கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிறான் பாரு இந்த கிழவன். அடியே கற்பாகி, நீ தான் என்னடி சத்தமே கொடுக்காம பார்த்துட்டே இருக்கிறா? எங்க போயிட்டு இருக்கிறா? ஆடு மேய்க்கறக்கா? இன்னும் நீ ஆடு மேய்க்கிற போல குடலியாடி? இந்த உருசன் போக சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு போற? கொழுப்பு பாரு கொழுப்பு கிழவனுக்கு. 2 வருஷத்துக்கு ஒரு வேலை இல்லை, ஆடு மேய்க்கிறதுக்கு போனால் தோட்டத்தை யார் பார்த்துக்கிறது? திமிர் ஜாஸ்தி ஆகி போச்சு. அடியே கற்பாகி, உங்ககிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கிற. எனக்கு பேசுறது? நானே ஆடுகளை கூட்டிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பேசுனா எனக்கு பேசுறதுக்கு இருக்குது. ஆறு நீ மாறவே இல்லை கற்பாகி. மருமக எடுத்தா கூட பேரம்பேத்தி எடுத்தா கூட உங்க அழகுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. அவ்வளோ அழகா இருக்கிற என்ற கருப்பழகி தங்கம். அது செருப்பால கிழவனுக்கு கொழுப்ப பாரு கொழுப்ப. யோ கெல்டே, என்ன நான் பேசிட்டு இருக்கறா? போய் அந்த பக்கம். இந்த கோவம் தாண்டி உனக்கு அழகு. இந்த மாமா கட்டிக்க சொன்னா நீ அன்னைக்கு கட்டிக்க மாட்டீங்க. யோ மாமாதியமான வந்து இப்ப பேசிட்டு இருந்தா சரியன் வாயில நல்லா வந்துடாமா. போய் அந்த பக்கம். எதுக்கால வந்து வழியில நின்னுட்டு தேவையில்லாம நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த கெல்டனுக்கு ஒரு இது இல்ல, அறிவு இல்ல. கருப்பு, நீ என்ன பேசினாலும் எனக்கு கோவமே வராதடி கருப்பு. என்ற அத்த மகனா அத்த மகதான்.
ஆமா நீ என்ன இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வரதே இல்ல? யோ இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லையா? உன் ஒழுங்கு மரியாதையே போயிரு. நானே கடும் கோவத்துல இருக்கிறேன். எனக்கு தேவையில்லாம கையாங்க வச்சிடாத, மூடிட்டு போயிரு அந்த பக்கம். ஏண்டி ஏன் கோவப்படுறா? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? வீட்டு பக்கம் வந்து அப்பப்ப ஏதாவது சோறு கீடு கொடுத்துட்டு போலாம்ல? யானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவல? யோ கேட்டு நாயி, உனக்கு மரியாதை அவ்வளவுதாயா? எனக்கு கொலக்காரி ஆக்கிடாத, ஒழுங்கா போயிரு அந்த பக்கம். தேவையில்லாம நின்று பேசிட்டு இருக்காத. இவன் வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு சோத்த வேற கொண்டு போகணுமா? அவன் நாயத்தை பாரு நாயா. சரிடி கருப்பு, சரி இன்னைக்கு வேணா ஆடு மேய்ச்சல் போ, நாளைக்கு வேணா என் வீட்டு பக்கம் வரியா? நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வரும்போது அப்படியே கருவாட்டு குழம்பு செஞ்சு களிக்கிண்டி எடுத்துட்டு வாடி என்ற கருப்பி. உடடி உடடி. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ என்ன வீட்டு பக்கம் வான்னு சொல்லுவ? ஏயா வயசாயிருச்சு, உனக்கு புத்தி வருதா பாரு? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே பேசிட்டு இருக்கிற. வாயில உடைக்கிற ஏரியா. அடியே விடுடி விடுடி, சும்மா தமாஸ்க்கு பேசுனடி. ஏண்டி கருப்பாயி? உடு உடு. உனக்கு என்னைய தமாஸ் வேண்டி கிடக்குது தமாசு? அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீ திமிர் நாயுமே பேசிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொன்னா புரியாதுல்ல? வாயில உடைக்கிற ஏரியா. வாய் வீங்கினாலும்ன்றா பேச்செல்லாம் கொஞ்சம் அடங்கும். உனக்கு ரொம்ப ஓவரா போச்சியா? அடி விடு விடு. யோ இவ்வளவு ஒருத்தி இப்படி அடிப்பான்னு தெரியாம போச்சு. அடியே விடுடி கருப்பாயி. போனா போகுது கிழவனாச்சே, ஏதோ சொல்லிட்டு போறான்னு விட்டா நீ என்ன பெரிய மைனர் நாயம் பேசிட்டு இருக்கிற? திமிர் பிடிச்ச கிழவன். ஏ கருப்பாயி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? விடு விடு. உன்னெல்லாம் இப்படியே விட்டு வச்சனாலதான் உனக்கு லொல்லு ஜாஸ்தி ஆகி போச்சு. உன்ட திமிர் வச்சதே அடங்கவே இல்ல. நான் சொல்லிட்டே இருக்கிற மரியாதையை போன்னு கேட்காம வீட்டுக்கு வரா, வீட்டுக்கு வாங்குறான். நானும் என் வீட்டு கண்ணாடி போற மாதிரி. ஊருக்குள்ள 4 பேர் கேட்டா என்ன பேசுவாங்க ஐயா? வாங்கி மொத்தம் எரியா அவனையா? ஏ சும்மா கூப்பிட்டேன்டி. சரி சரி, வீடு வீடு. ஏ கருப்பாயி உருடியே, நான் வீடு செத்து போயிட போறான். விடு விடு. என்ன கருப்பாயி, எதுக்கு அந்த அண்ணனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கற? இவனால அண்ணனாமா அண்ணன். அவன் என்ன நான் பேசிட்டு இருக்கிறான்னு தெரியுமா? அவன் வீட்டுக்கு நீ வர சொல்றான். இவன் வயசு பேசுற பேசாடி இது. நீ வந்தனால தப்பிச்சவன். இல்லாட்டி நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அவ ஏதாவது சும்மா சொல்லியிருப்பாரு, எப்ப சொல்றது தானே? நானே அப்பவும் போலதான் சுப்பு நான் பேசினேன். இவ இப்படி பதக்காலியா மாதிரி ஏன்னா அடி அடி நடிச்சிட்டா பாரு. யோ நான் போற வீட்டுக்கு. ஏ கற்பாயி, நான் கிளம்புறேன்டி. வீட்டுக்கு ஏதாவது வாடின்னு சொன்னா இப்படி போட்டு நம்மள துவம்சம் பண்ணி வச்சுட்டாலே. இவளுக்கு இவ்வளவு கோபம் வருதா என்ன? அப்பா நல்ல வேலை, இந்த சுப்பத்தை வந்து நம்மளை காப்பாத்தி விட்டுட்டாப்பா. கொஞ்ச நாளைக்கு இவகிட்ட எதுவும் பேசாம இருக்கிறது நல்லது. நீ எதுக்கு போட்டு அந்த இப்படி அடி அடி நடிக்கிற? ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றரை மேல சொல்லிடுவாங்கல்ல. நல்ல வேலை நான் பார்த்தேன். இல்லாட்டி அவ்வளவுதான், கழுத்திலேயே காலை வச்சு வச்சுட்டு இருக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? அதனால ஆகட்டும், எதுக்கு தான் தண்டமே இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறான்னு தெரியல. வயசானவன் நாட்டவே பேசிட்டு இருக்கிறான். வார்த்தைக்கு வார்த்தை என் ரூட்டுக்கு வா, என் ரூட்டுக்கு வாங்குறான். நான் என்னமா அவன் நாடு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி. மருமக எடுத்துட்டாலும் நீ என்ன அழகா இருக்கிற அப்படிங்கிறான். இந்த நாய் மேலே இவனுக்கு தேவையா? நானும் சரி ஏதோ மாம மாதிரியாச்சே ஏதோ பேசிட்டு போறான் அப்படின்னு விட்டா நீ கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு இருக்கிறா சுபு. இதெல்லாம் என்ற ஒரு சொன்னா வேற யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? என்றதை தப்பா நினைக்க மாட்டாங்க. அதான் எனக்கு சரியான கோவம். நானே காலையில இருந்து கோவத்துல இருக்கிற எந்த நேரத்துல வந்து நீ இப்படி பேசிக்கிறான். அதான் வாயிலே போட்டு மிதிச்சேன். இனிமேல் இப்படி பேசுவான் நான். சரி சரி விடு. நீ அடிச்ச அடியில கொஞ்ச நாள் கொஞ்சம் வக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். கிளம்ப அப்படிதான் என்ன பண்ணிட்டு தொலைறது. அதனால வயசான மாதிரியே நடந்துக்கிறான். என்ன பண்றது? அந்த அக்கா இருந்த வரைக்காச்சும் கொஞ்சம் இதா இருந்தது. அதுவும் போய் சேர்ந்துருச்சு. என்ன பண்றது? என்னால கேட்க காலையில அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு இருக்கிறது. சரி சரி விடு. வா வா, அங்க ஆடு மேய்க்கிறக்க போற? ஆமா சரி, 2-3 நாள் ஆடு மேய்க்கிறக்க போகலையா? சரி இன்னைக்காச்சும் மேட்ச்ல போலான்ட்டுதா. சரி அப்படியே வந்தேன். இன்னைக்கு கிளம்புனதே லேட்டு தான். சரி கொஞ்ச நேரம் மேய்ட்டும், அப்புறம் 3-4 மணிக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் பட்டியில கொண்டு வந்து கட்டிடலாம். சரி கொஞ்ச நேரம் மேட்ச்ல போலான்ட்டு கிளம்புனேன். வந்துட்டான். சரி வா வா, இன்னைக்கு வேணா நானும் உன்ற கூட வரேன். இத்தனை நேரம் அப்படியே சங்கையா உட்காந்துட்டு வரலாம் வா. எனக்கும் வீட்டுல இருந்து தனியா இருந்து ஒரு மாதிரியா இருக்குது. வா கூட இன்னைக்கு நானும் மேட்ச்லுக்கு வரேன். இப்படி பேசிட்டே போலாம் வா. சரி சுப்பு வா. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பாடு ஏதாவது கொண்டு வரியா? இல்ல சுப்பு, காலையில கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எதுக்கு நீ சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு போறது? வந்து வேணா சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் போறேன். அதான் நீ சாப்பிட்டீங்கன்னா வா, அப்புறம் இல்லாட்டி பசிக்கும்ல. நானும் எதுவும் கொண்டு வரல, சும்மா தான் வரேன். இல்ல நானும் சித்த நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். வா வந்து பாத்துக்கலாம் வா. நானும் கூட வரேன் இன்னைக்கு. சரி வா சுப்பு. நல்ல வேலை நீ வந்த, இல்லாட்டி அவன் வாய் உடச்சுட்டு இன்னைக்கு. ஏற்கனவே உடஞ்ச மாதிரி தான் இருக்குது பாரு. எல்லாம் வீட்டத்தோட தான் போறான் இன்னைக்கு அந்த ஆளு. ரொம்ப என்னமோ மைனர் நாயும் பேசிட்டு இருக்கிறான். திமிரு பிடிச்ச கிழவன். சரியா கோவம் வந்துருச்சு இன்னைக்கு. ஏ நிலா, அடியே சின்னப்புள்ள. என்னடி மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறியா? என்ன வேலை கொடுத்து போனியா இருக்கும்? இல்ல சின்னப்புள்ள, அந்த பக்கம் பின்னாடி கடந்ததுதான். அது இப்பதான் கொஞ்சம் வெட்டி எல்லாம் கொண்டு வந்து இங்க ஒரிசல் பண்ணி போட்டேன். எங்க அத்தை வேற வரவே இல்லை அடுப்பெரிக்கிறதுக்கு. கொஞ்சம் வெட்டி போடுனாங்க. சரி அதான் அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன முடிஞ்சதா இல்லையா? இல்லை இன்னும் பொழுதுக்கு விறகு வெட்டணுமா? இல்லடி போதும் போ. இதுக்கு மேல கை வலிக்குது. நானே சரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி வெட்டி போட்டேன். வரும் இதுவே 3-4 நாளைக்கு எரிக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா, அப்படியே போகல எங்கேயாச்சி. போர் அடிக்குதுல்ல? எங்க சின்ன புள்ள போறது? வாடி, நம்ம என்னமோ டெய்லி பிளான் பண்ணிட்டு போகிற மாதிரி போகிற போக்கில் எங்கேயாச்சும் உட்காந்து நான் பேச போகிறோம். வா வா.
என்ற புருஷனே எங்கேயோ போயாச்சு. உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரா வீட்டில்? ஆமா நல்லா கேட்ட போறோம். அந்த டோப்பிக்கார எங்க சுத்த போயிட்டானே நம்ம. ஆஃபீஸ் லீவா இருந்தாலும் இந்த ஆளுக்கு லீவ் கிடைக்காது. எங்கேயாச்சும் போயிருப்பான். நம்ம ஏதாவது சொன்னா நம்ம எங்கேயாவது கூப்பிட்டா வேலை இருக்குதுன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அண்ணாடும் போயிடுறதாச்சு. அப்புறம் எங்க போயிருக்கிறாங்க? அதெல்லாம் அந்த ஆளாலாம் இல்லடி. சரி வா, அப்புறம் என்ன வேலைங்க? சரி இரு வரேன். அட பார்க்கா இவங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. என்ன புள்ள 2 பேரும் எங்க போயிட்டு வராங்களாட்டு இருக்குது பாரு. என்ன சீதக்கா மலரக்கா எங்க போயிட்டு வரீங்க 2 பேரு? நாங்க எங்கடி போறதே? தோட்டத்துக்கு தான் போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு போயிருந்தோம். கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க எங்கக்கா கிளம்புறது? கிளம்புற மாதிரியா இருக்குது எங்க பழப்பு. எங்க போறதுன்னு தெரியாம தான் அப்படியே வந்துட்டு இருக்கிறோம். இனி என்ன உங்க கூட அப்படியே வர வேண்டியதா, வேற எங்க போறது? ஏன்க்கா தோட்டத்துக்கு போகிறப்ப சொல்லியிருக்கலாம்ல, நாங்களும் வந்துருப்போம்ல. நாங்க வேலைக்காடி போறோம் சொல்றதுக்கே. சும்மா சாப்பாடு கொடுக்கறதுக்கு தானே போனோம். அது பார்த்து கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு அவங்களே போட்டு சாப்பிட சொல்லி வந்துட்டோம். இந்த பையனை தான் அனுப்பலாம்னு நினைச்சு அவன் நாளைக்கு காலேஜ் இருக்குது, நாங்களாம் இன்னைக்கு போக முடியாது அப்படி இப்படின்னு எதையா ஒன்று பண்ணிட்டு எங்கே போனோம் வெளியே என்னமோ வாங்கணும்ன்ட்டு. அப்புறம் பிள்ளை எப்படி அனுப்புறது? அதனால தான் நானே போயிட்டு வந்தேன். சரி அக்காவும் வர்றானாங்களா, 2 பேரும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன் எனக்கு உங்கள் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் லீவு தானே, வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வர வேண்டியது தானே? ஆட போக்க நீ வேற. ஏன்டா டொப்பிக்கார புருஷனால எங்கேயோ வெளியே போயிட்டான். அந்த ஆளுக்கு லீவு நாளும் இல்லை எந்த நாளும் இல்லை. எப்போ கேட்டாலும் வேலை இருக்குன்னு எதையாவது சாப்பாடு சொல்லிட்டு உன வண்டி எடுத்துட்டு போயிடுறது. அப்புறம் எங்கே போய் நான் அந்த ஆள் கூட வெளியே போகிறது? ஆமாக்கா, அவங்க எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறாங்கக்கா. நான் கூட என் புருஷன்கிட்ட கேட்டேன் எங்கேயாச்சும் வெளியே போகலான்ட்டு. அந்தாலும் இதே தான், எதையாவது சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு எஸ்கேப் பார்க்கறதுலையே குறியா இருக்கிறான். காலையில் பாருங்க, நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கறியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்தாலும் எங்கேயோ ஓடிட்டான். நான் என்ன பண்ணுறது? அப்புறம் எங்கே போய் கேட்கறது? சரி இப்போ நான் வீட்டுக்கு தான் போகிறேன். அந்த பிள்ளைங்க வேற எல்லாம் தனியாக இருக்கிறாங்க. சரி என்ன வெளியே எங்கேயாவது போகிறீங்களா இல்லை வரீங்களா? இவ்வளோ நேரம் கதை கேட்டுட்டு எங்கேயாவது போகிறீங்களான்னு மறுக்கா கேட்குறீங்க. நாங்கள் எங்கே போகிறது? வாங்க உங்கள் வீட்டுக்கு தான் வருவோம் நீ. சரி மலர் வா போகலாம். பிள்ளைங்கெல்லாம் வேற இருந்தாங்க. அகிலா வேற படுத்துட்டு இருந்தான். எந்திரிச்சிட்டாலும் என்னம்மா போய் சாப்பாடு வேற போட்டு கொடுக்கணும். வா நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பர்களே.